திரு அக்னேஸ்வரன், இந்த பிரதமர் மோடி அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை திரு ஓபிஎஸும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அவருக்கு, ஆனால் தொகுதி சார்ந்த கோரிக்கை என்பதாக வச்சுட்டு, ஆனால் இதை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க, தூத்துக்குடி விமான நிலையத்தில் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்கலாம் சார்? இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர் வர்றது தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்கிறதுக்கு அவருடைய வருகை நம்பிக்கையூட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பவர்கள் உண்டு. இல்லப்பா, இந்த சண்டை சச்சரவெல்லாம் இருக்குல்ல, இந்த திமுக அடிக்கடி கூட்டணி ஆச்சு, சித்தாந்தத்தில் தோத்து போயிட்டீங்க, அங்க அடமான வச்சுட்டீங்க, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நினைப்பவர்களும் உண்டு. சரி, இந்த 2வது கட்டத்தில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த கூட்டணி பிரச்சனை தானப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு தீர்வை கிடைக்கும்னு நான் நம்புறேன். மரியாதைக்குரிய அவர் சென்ற பிறகு பாஜக அதிமுக இடையில எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது, தெளிவான ஒரு கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிறீங்களா? அப்படின்னு நம்புறோம். சரி, வந்துட்டு போனதுக்கு பிறகுதான் தெரியும். ஆனா மரியாதைக்குரிய தராசு சியாம் சார் இங்க சொன்னாரு, அதாவது திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் பேசுறதும் இங்க பேசுறதும் அது வேற அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை தாண்டி இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் என்ன பேசுகிறார், இதற்கு என்ன தீர்வு சொல்ல போகிறார் அப்படின்னு தான் எதிர்பார்ப்புகள் இருக்குது. நீங்க என்ன தீர்வு சொன்னாலும் தமிழ்நாட்டில் போன மாசம் ஒரு பேச்சு, இந்த மாசம் அது வேற. ஆனா ஒரே ஒரு தீர்வு, எல்லாருக்கும் ஒரே ஒரு தீர்வு என்னன்னா சார், நம்ம உடனே கோளாறு சொல்றாப்புல, அவங்களுக்கு கோளாறு சொல்றாப்புல, நமக்கு அனுபவம் இல்ல, அரசியல் இதுவும் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு அதை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனப்பான்மையும் பொதுமக்களுடைய பார்வை இருக்குது. திமுக ஆட்சி அகற்றணும்பா, அதுவும் குறிப்பா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்த சுற்றுப்பிரயாணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கு. அது காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும், அரசு ஊழியர்களாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே அந்த அதிர்வலை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி சார், இன்னொன்னு சார், இப்ப உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம், சோழர்கள் இந்து மகா சமுத்திரத்தை ஒரு ஏரியாகத்தான் பயணப்பட்டார்கள். ராஜராஜ சோழனுக்கு உறுதுணையாகவும் கடல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நேவி என்று சொல்றாங்களே, அது கப்பற்படைக்கு ஒரு முழு வெற்றி கொடுத்தது கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அந்த தமிழ்நாட்டிலே பெரிய ஒரு சிவன் ஆலயம் அங்கதான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பெருமையும் நமக்கு அது உணர்த்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, பிரதமருடைய வருகையில் இருக்கக்கூடிய அரசு ரீதியான அல்லது அவருடைய மற்ற நிகழ்வுகள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அரசியல் ரீதியா என்னங்கிறதா இன்னைக்கு விவாதம். இன்னைக்கு அதுக்காக தன்னுடைய பயண திட்டத்தையும் மாற்றி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னா சந்திப்பதற்கான வாய்ப்புகளை செய்திகள் வரக்கூடியது என்னன்னா, அவரோடு வேறு சில மூத்த தலைவர்களும் போய் பார்க்கறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டணி கட்சிக்கான தலைவர் பிரதமர் அவரை சந்திப்பதுங்கிறது ஒன்றும் முக்கியமான ஒன்று தான், பார்க்க வேண்டிய அவசியமும் உண்டு. இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த மாறுபட்ட கருத்துக்கள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமாங்க தான் இப்படி? இல்ல மாறுபட்ட கருத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மாறுபட்ட கருத்துக்கள் வந்தாலும் கலச்சூழல் அப்படி இல்லை. சரி, ஓகே. ஆட்சியை திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு உரிய கட்சி ஒரே கட்சி அதிமுக தான். சரி, இங்க 2011 நேற்று கூட திரு டிடிவி தினகரன் கூட்டணி ஆட்சி தான் தெளிவுபடுத்துறாரு, அதை பத்தி விரிவா பேசுறாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்னன்னா என்டிஏன்னா என்ன, இங்க கூட்டணி ஆட்சினா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கூட்டணி அது கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்த இப்படியான வார்த்தைகளை சொல்லுவாங்க, ஆனால் இங்க கூட்டணி ஆட்சி இல்ல, தனித்த ஆட்சி தான் இன்னைக்கு திருப்பியும் விளக்குறாரு. அது என்னன்னா, அதுக்கு முந்தைய நாள் அதுல இரண்டு திறனங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அந்த என்டிஏல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு அவங்க பதிலடி கொடுப்பாங்க. இது அரசியல் கட்சியினுடைய வியூகங்கள். ஆனால் வெற்றி வாகையை சூட வேண்டும், நாம தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லுகிற போது அங்க இருவேறு கருத்துக்கள் இருக்க கூடாது. பதிலடி எதிரில் இருக்கிறவங்க கொடுக்கலாம், கூடவே இருக்கிறவங்க கொடுக்கலாமா? இல்ல, கூடவே இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க என்டிஏல இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது இப்ப கேள்வி. அதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார். சார், இன்னொன்னு சார், நம்ம வெளிப்படையா பேசுவோம், ஏன்னா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சிலதை அப்படியே கொண்டு வருவாங்க, நெஞ்சு வரைக்கும் வச்சுக்கிறாங்க, கீழே போனாங்க, ஆனா செயல்படுத்திடுவாங்க, அது வேற. நமக்கு அந்த தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேரவே சேராது. சரி, பாஜகவும் காங்கிரஸும் ஒன்னு சேரவே சேராது. ஆமா, இங்க அந்த நிலைப்பாடு எப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? ஆஹா சார், ஒத்த கருத்துக்கள் அவங்க பேசுவாங்க, நீர் அடித்து நீர் விலகுவதில்லை.
இதாகாது. ஆகையினால அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் கூட்டணி ஆட்சிங்கிற விவகாரத்துல ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கூட்டணி ஆட்சி என்பது அவங்க என்ன விட்டு கொடுக்கிறது? சரி, இங்க தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில் முதல்ல அடி கட்டடம் என்ன போடுறோமோ அதுதான் 10 மாடி கட்டடத்திலிருந்து பார்க்க முடியும். ஆகவே இங்க வேகமாக வார்த்தைகளை அள்ளி விடுவதனால ஒண்ணும் ஆக போறதில்லை. அதிமுக தலைமையில் கூட்டணி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம். இந்த நிலைப்பாட்டில் பிரதமர் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அரசியல் நகர்வுகள் இருந்தால் அது ரொம்ப நன்மையா முடியும். இருந்தால் தான் சொல்ல முடியுது. அரசியல் அதானே சார். ஏன் ஜெகதீப் தங்கர் மாற்றப்பட்டார் டெல்லியில் இருக்கிறவங்களுக்கே தெரியல, ஏன்னே தெரியலப்பா. அப்ப அந்த மறைமுக அரசியல் என்பது மக்களுக்கு பிடிக்காது. தமிழக மக்கள் கல்வியில் அடிப்படை கட்டமைப்பில் உயர்ந்து சிந்திக்கிறவர்கள். அதனால இதை சொல்றேன். ஓகே பொன்ராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது திரு எடப்பாடி இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றது அந்தந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொல்லுவாங்க, மற்றபடி அதுல தெளிவாக தான் இருக்கின்றாங்க. இந்த பிரதமருடைய விசிட் அப்படிங்கிறதுல அரசியல் ரீதியா என்ன நகர்வுகள் இருக்குன்னு பார்க்குறேன். முதல்ல பிரதமருடைய வருகையை வரவேற்கிறேன். ஏன்னா 321 கோடி ரூபாயில் தூத்துக்குடி டெர்மினல் அமையுது. அது மட்டும் இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000வது ஆண்டு விழா ராஜேந்திர சோழன் ஒன்று 1000 ஆண்டு ஃபங்க்ஷன் வராரு. ஒட்டி பல்வேறு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது. இளையராஜாலாம் சிம்பனி கொடுக்குறாரு. ஆமாம், இதெல்லாம் வரவேற்கிறேன். திருவாசகம் இசைக்கப்படுது அங்கே இளையராஜாவால். அதே போல் திருவாசகத்தை மையப்படுத்தி தான் பல விஷயங்கள் இருக்குது. ஓதுவார்களுடைய நிகழ்ச்சி இருக்குது, பரதநாட்டியம் இருக்குது, பல நிகழ்ச்சிகள் இருக்குது. இதில் 2 மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருக்க போகிறார் பிரதமர். நல்லா இருக்கு. ஆமாம், ஆனால் மார்னிங் கொஞ்சம் வேக்கண்ட்டாக இருக்கும் போல தெரியுது. அவருடைய ஷெட்யூல் படி பார்த்தா மார்னிங் 11:30 மணிக்கு தான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிறாரு. அப்போனா அதுக்கு மார்னிங்கே மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பிரதமர் ஒரு வார்த்தையும் இதை பற்றி பேச மாட்டார். வெளியே பேச மாட்டார். அவருடைய சிக்னல் கூட வராது. ஏன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல் அமித்ஷாட்ட கொடுத்தாச்சு. இதில் போய் இவர் தலையிட்டாருன்னா அது நல்லா இருக்காது அப்படின்றக்காக உள்ளுக்கு அவங்களுக்குள்ள பேசலாம். மேபி கூட்டு வச்சு பேசலாம். நீங்க யாரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு? ஒன்று இது மட்டும் தானா? ஓபிஎஸ் கேட்டிருக்காரு அவரா. இப்போ நீங்க ஒரு கோரிக்கை மனு மாதிரி கடிதமாகவே எழுதிட்டாரு, எங்க தொகுதிக்கு இதை நீங்க ரயில்வே ஸ்கீம் ஒன்று சொல்லிட்டு அதை தொடர்பாக உங்களை பார்க்க வர்றதுக்கு எனக்கு அவர் என்ன கேட்டிருக்காரு? அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை ரிசீவ் பண்றேன், உங்களை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அது ஓபிஎஸ் அந்த 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 ஆளுமைன்றது அங்கே மிஸ்ஸிங். இப்போ இபிஎஸ் என்ன கேட்டிருக்காரு? திருச்சியில் டைம் கேட்டிருக்காரு, டிஸ்கஸ் பண்ணுறது கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் இருக்கு, நான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கேன். கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்றாங்க, தனிப்பட்ட மெஜாரிட்டி சொல்றேன். எங்க தமிழ்நாட்டில் தனிப்பட்ட மெஜாரிட்டி சொன்னா தான் நான் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிக்காம கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இங்க தோக்கிறதுக்கு எனக்கு முடியாது அப்படின்னு தன்னிலை விளக்கம் கூட கொடுக்கலாம். அந்த விளக்கம் கொடுத்து பிரதமரை கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னா, மோடி அமித்ஷாட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க, நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு கொஞ்சம் சொல்லி வைங்கன்னு கூட சொல்லலாம். அதான் ப்ரொபோசலாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு டைம் கேட்டிருக்காரா ஓபிஎஸ் அப்படின்னா இல்லை. அப்போ கேட்குறதுல கூட ஒரு ஆளுமை கிடையாது. நான் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ ஃபார் 5 minutes. அந்த 5 minutes தூத்துக்குடி ஏர்போர்ட்லேயும் கொடுக்கலாம், தூத்துக்குடியில் இறங்கி லவுஞ்ச்லேயும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் 5 minutes மென்ஷன் பண்ணல, நீங்க அதை ரீட் பண்றீங்க. அது கூட கேட்கல. நான் சென்ட் ஆஃப் பண்ற ரிசீவ் பண்றதுக்கு 10ஓட 11 நான் நின்று